Hi friends, இன்னைக்கு நாம பார்ட் பில 4th டாபிக் கொஸ்டின் அண்ட் பயோகிராஃபி பார்க்க போகிறோம். கல்பனா சாவ்லாவோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம். கல்பனா சாவ்லா ஜூலை 1, 1961 ஹரியானா ஸ்டேட் கர்னல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர். இவங்க தான் கடைசி பொண்ணு. பொதுவாக கேர்ள்ஸ்னால் பார்பி டால்ஸை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கல்பனா சாவ்லா பேப்பரில் ஃப்ளைட் வரைகிறது, அதுக்கு கலர் பண்ணுறது, இதுலேயே அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அவங்களோட ஸ்கூலிங்கை வந்து தாகூர் ஸ்கூலில் வந்து முடித்தாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் போய் வெளியில் நின்றுட்டு அங்கே போய் ஸ்கைஸை வேடிக்கை பார்க்குறது, ஒரு ஃப்ளைட்டு போச்சுன்னா கூட கண்ணு மேய்க்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க மட்டும் தான் படிப்பாங்கன்னதும் அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பேஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்களோட யூஜியை 1982 ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸை பற்றி படிக்கிறது, அதில் ரிசர்ச் பண்ணுறது, அதிலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா போய் அங்கே உள்ள டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் அவங்களோட மாஸ்டர் டிகிரியை 1984 கம்ப்ளீட் பண்ணாங்க. தென் சேம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் யூனிவர்சிட்டி இன் கொலராடோ யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களோட டாக்டரேட்டை ஃபினிஷ் பண்ணாங்க. 1988 நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டரில் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அங்கே போய் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட பல நாள் கனவு ஆஸ்ட்ரோனட் ஆகணுங்கிறது தான். அவங்களோட கனவை நாசா வந்து நினைவாக்குச்சு. அவங்க 1994 ஆஸ்ட்ரோனட்டாக ஆகிறதுக்கு செலக்ட் ஆனாங்க. அப்போது ஒரு 3000 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒன்லி 6 மெம்பர்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆனாங்க. அந்த 6 மெம்பர்ஸில் ஒருத்தர் நம்ம கல்பனா சாவ்லா. தென் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் நடந்த ரொம்ப பல டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ரொம்ப டஃப்பான இன்டர்வியூஸ், இதுக்கெலாம் பதில் சொல்லி அவங்க செலக்ட் ஆனாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஜர்னி எதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மில்கிவே STS-87 கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னைக்கு கிளம்புச்சுன்னா 1997 நவம்பர் 19 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மொத்தம் அதில் 6 பேர் போனாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் இவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பிரைம் ரோபோட்டிக் ஆர்ம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒர்க்கை கொடுத்தாங்க. மொத்தம் 16 டேஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஜர்னி நடந்துச்சு. அவங்க ஓவராலாக 252 டைம்ஸ் வந்து எர்த்தை வந்து சுற்றிட்டு வந்தாங்க. அதை மாதிரி 6.5 மில்லியன் மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க. தென் அவங்க 16 டேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு டிசம்பர் 5 வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அவங்களோட செகண்ட் ஜேர்னி என்னென்னா Jan 16, 2003 அப்போ வந்து போனாங்க. அப்போ போகும்போது அவங்கக்கிட்ட இன்டர்வியூ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு திரும்பியும் ஸ்பேஸ் போகிறது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. டூயிங் இட் அகெயின் இஸ் லைக் அ லிவிங் எ ட்ரீம், எ குட் ட்ரீம் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செகண்ட் டைம் போய் அங்கே ஒரு 80 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது February 1, 2003 ரிட்டர்ன் ஆகும்போது, ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 16 minutes பிஃபோர் வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து வெடிச்சிருச்சு. வெடித்ததில் வந்து அதில் கல்பனா சாவ்லாவும் இறந்து போயிடுறாங்க. அவங்க லாஸ்ட்டாக அந்த ஸ்பேஸ் ஷட்டிலேருந்து அவங்க ஃபேமிலிகிட்ட என்ன பேசுனாங்கன்னா, அவர் மிஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வி ஆல் ஃபைன் ஹியர் அப்படிங்கிறது தான் அவங்க கடைசியாக பேசினது. ஸோ நான் வந்து இதை ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக தான் சொல்லியிருக்கேன். இதை கேட்டுட்டு தென் ஒன்ஸ் வந்து புக்கையும் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.